Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் வந்து photoshoot vlog தான் நான் காமிக்க போகிறேன். ஸோ 2 லுக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் வெஸ்டர்ன் லுக் அண்ட் செகண்ட் ஒரு கிளாம் சாரீ மேக்கப் லுக் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் மாடலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ஹூடட் ஐ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நார்மலாக போயிட்டு ஹூடட் ஐஸாக என்ன ஐஸ் இல்லாமல் ஐலைனர் ஐ காஜல் அப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க. பட் இஃப் யூ ஆர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் சீங் மீ, ஹூடட் ஐஸ் அப்படின்னாலே கண் இப்படி தான் இருக்கும். அண்ட் அந்த கண்ணில் வந்து நீங்கள் ஐலைனர் அதெல்லாம் போட்டிங்கன்னா ஹூடட்னஸ் இன்னும் எடுத்து காமிக்கும். கண்ணில் ஸ்பேஸே இல்லைங்கும் போது அந்த ஸ்பேஸில் நீங்கள் ஐலைனர் ஃபில் பண்ணிங்கன்னா கண் ஒன்று வந்து பார்க்கும்போது ஒரு பூதம் மாதிரி தெரியும். ஸோ இட் ஒன்ட் லுக் குட் இஃப் யூ சூஸ் ஐலைனர் ஆர் சம்திங். ஸோ அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இல்யூஷன் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரீஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணால் அதுக்கு தனியாக நான் செப்ரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ நான் வந்து சைரன் அப்படின்ற ஒரு ஐ மேக்கப் லுக் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் திஸ் நான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக்குக்கு ஏற்ற லிப்ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்குக்கான மேக்கப்பும் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் நான் டச்சப் பண்ணால் என்னோடய செகண்ட் லுக் வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் நான் வந்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேசிக்காக ஹேர் டூவும் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஃபர்ஸ்ட் வந்து லுக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் டூ தான். ஜஸ்ட் டாப்பில் வந்து கொஞ்சமாக பஃப்பில் எடுத்து ஒரு போனி மாதிரி ஹை போனின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லுக் தான் பண்ணியிருந்தேன். ஸோ பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி ஹூடட் ஐஸ்க்கு ஐலாஷஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ் வைல் டூயிங் ஐலாஷஸ். ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் நான் ஹேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேர் வந்து நான் சொன்ன மாதிரி ஹை போனி. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பஃப் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் அந்த பஃப்பை எடுத்து முடிச்சுட்டு அதில் பேலன்ஸ் இருக்கிற ஹேரை நான் மொத்தமாக wrap பண்ணுறேன். இன்னொரு ஹேர் ஸ்ட்ராண்ட் வச்சு wrap பண்ணி எடுத்தது தான் ஹை போனி லுக். ஸோ இது வந்து இதோட பிக்கையும் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து ப்ரொஃபஷ்னல் பிக்கு எடிட்டட் பிக்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இதுதான் அந்த லுக். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து நல்லா பிரைட்ஸ் கொடுத்துட்டு ஒரு பன் தான் பண்ண போகிறேன். லோ பன் கொடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பிரைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ பிரைட் க்ரியேட் பண்ண டைமுக்கு முன்னாடியே நான் வந்து லைட்டாக ஐ மேக்கப் சேஞ்ச் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து லிப் ஷைனர்ஸ் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் டு மேக் இட் ப்ளம்பர் அண்ட் இந்த காஸ்டியூமுக்கு கொஞ்சம் நல்லாவும் போகும். கொஞ்சம் ஷைனிங் கொடுத்தேன். ஸோ இதுதான் அந்த க்ளோஸ்அப் ஆன லுக். லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன், ரொம்ப உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் ஐம் பண்ணதுக்கப்புறமா ஹேர் டூக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பஃப் எடுத்துகிட்டு 2 பக்கமும் வந்து ஃபுல்லாக பிரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஐ எம் டூயிங் தட் நான் வந்து எப்படி வந்து லோ போனி பண்ணேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். லோ போனி வந்து தனியாக வந்து கீழே இருக்கிற ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் மட்டுமே எடுத்து டோனட் பன் போட்டு அதில் வந்து பிரைட்ஸ் பண்ணி சுற்றி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஹேர்ஸையும் சுற்றி விட்டால் என்னோடய லோ பவுனி ரெடி. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், தனி டுட்டோரியல் கூட என்னோடய மேனிக்யூரில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் டூயிங். சைடில் இன்னொரு சைடில் வந்து பஃப் எடுத்தால் அந்தளவுக்கு இட் ஓன்ட் லுக் குட். ஸோ அதனால் நான் வந்து நார்மலாகவே நான் வந்து கொஞ்சம் வால்யூம் ரேஸ் பண்ணிவிட்டு 2-3 ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து வெளியில் விட்டேன்னா அது ஒரு க்யூட்டான லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி எடுத்து விட்டேன். ஸோ பேசிக்காகவே கொஞ்சம் ஆம்பப் பண்ணுறது தான். சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என் க்ளோஸ்அப் மேக்கப் லுக்ஸும் நீங்கள் பார்க்கலாம் இதுலேயே. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனலான ஹேர் பண்ணது. ஸோ வெரி வெரி சிம்பிள் ஹேர் டூ. உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் டுட்டோரியல் போஸ்ட் பண்ணுறேன். இது பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இதுதான் அந்த ஃபைனல் பிக் வந்து கொஞ்சம் எடுத்துருந்தேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அதில் எடிட்டட் பிக் சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் என்னோடய மாடல், என்னோடய இன்ஸ்டாகிராம், என்னோடய ஃபோட்டோகிராஃபர் அண்ணா அவங்களோட பேஜும் பாருங்கள். தே ஒர்க் ஆர் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து என்னோடய ஃபோட்டோஸில் என்னோடய கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ ஐ மேக்கப் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஹூடட் ஐஸ் தான், பட் அவ்வளோ அழகாக தெரியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மேக்கப் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். see how beautiful the eyes looks. ஸோ வெரி சிம்பிள் பட் ஸ்டில் ஒரு கிளாமப் லுக் இருக்கும் ஐஸுக்கு. தட் இஸ் த மெயின் அட்ராக்ஷனாக இருக்கும்.
ஸோ கண்ணை மூடினாலும் அழகாக இருக்கும், கண்ணை திறந்தாலும் அழகாக இருக்கும். That is what siren eyes is. So hope you guys like this video. I'll see you guys in the next video. Take care. Bye.